ஹலோ ஆல், வெல்கம் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரன்னர் கிளாஸ் பத்தி பார்க்க போறோம். குக்கும்பரோட ரன்னர் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ ரன்னர் கிளாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னர் கிளாஸ் தான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் எக்ஸிகியூஷன். இப்போ நம்ம வந்து நார்மலா ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அந்த மெத்தட் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்க முடியும் இல்லையா? ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஃபைலா வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறதுல ஆல் டுகெதர் நம்ம ஃபீச்சர் ஃபைல் ஸ்டெப் டெஃபினிஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுல இருந்து நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ஸோ அப்ப எனக்கு அதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் இல்லையா, டிரைவர் மாதிரி. ஸோ அதுதான் இங்க ரன்னர் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரன்னர் கிளாஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நார்மல் ஜாவா கிளாஸ் மாதிரி தான் இருக்க போது. ஆனா கிளாஸ் உள்ள நம்ம கோட் எழுத போறது இல்ல, கிளாஸுக்கு வெளியில தான் ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண போறோம். எதை வச்சு அப்படின்னா குக்கும்பர் ஆப்ஷன் வச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா JUnit 4 வெர்ஷன்ல ரன்னர் கிளாஸ் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். JUnit 4 வந்து கரண்டா இப்ப டேட்டுக்கு டெப்ரிகேட் ஆயிடுச்சு. ஆனா நிறைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா JUnit 4ல தான் இருக்கும். ஸோ நம்ம JUnit 4ல எப்படி இருந்தது, அது JUnit 5ல எப்படி மாத்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் JUnit 4 தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் நடக்கும்போது எப்படி வந்து நடக்குது அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் இந்த ஐடியா. ஸோ ரெப்ளிகேட் ஆனாலுமே உங்களால யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் எல்லாமே பண்ண முடியும். ஆனா அங்க டெப்ரிகேட்டட் அப்படின்னு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ரன்னர் கிளாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு சோர்ஸ் டெஸ்ட் ஜாவாக்குள்ள ரன்னர் அப்படின்ற ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ் போறேன். பேக்கேஜ்ல நான் ரன்னர்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு கீழே தான் என்னோட என்னோட கிளாஸை வந்து கிரியேட் பண்ண போறேன், விச் இஸ் ரன்னர் கிளாஸ். ஓகே, நான் டெஸ்ட் ரன்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ரன்னர் வந்து ஜென்ரலா நான் என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் தான், அவ்வளவுதான். இதுக்கு கீழே இதுக்கு உள்ள வந்து நான் எந்த மெத்தடுமே எழுத போறது கிடையாது, எந்த கோடிங் எழுத போறது கிடையாது. எல்லாமே வெளியில அனடேஷன்ஸா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரன் வித் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ரன் வித்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா குக்கும்பர் கிளாஸ் உள்ள குக்கும்பர் டாட் கிளாஸ் அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் எழுதின உடனே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. என்ன சொல்லுது, இது டெப்ரிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகே, லெட் இட் பி, இது இப்போதைக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா குக்கும்பர் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறோம். இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளதான் நம்ம என்ன சொல்ல போறோம், நம்மளோட ஃபீச்சர் ஃபைல் எங்க இருக்கு, நம்மளோட ஸ்டெப் டெஃபினேஷன் எங்க இருக்கு, நமக்கு என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட் வேணும், எல்லாமே நம்ம இங்க சொல்ல போறோம். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க கீவேர்ட். இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள உங்களோட ஃபீச்சர் ஃபைல் எங்க இருக்குன்றதை எழுதிக்கோங்க. ஸோ சோர்ஸ் டெஸ்ட் ரிசோர்சஸ்குள்ள ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போய் நீங்க எக்ஸாக்டா சோர்ஸ்ல இருந்து காப்பி பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, காப்பி பண்ணிட்டு இங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ யூஸ்வலா வந்து நமக்கு இந்த ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இஷ்யூ இல்லாம வரும். ஸோ நான் இந்த ஸ்லாஷ் வந்து கொடுத்துக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஃபீச்சர் ஃபைலையும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபீச்சர் ஃபைல் நான் கொடுக்கல, போல ஒரு ஃபீச்சர் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றேன். ஸோ நம்ம இப்போதைக்கு லாகின் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஆனா இன் ஃபியூச்சர் நம்ம ஆட் பண்ணும்பொழுது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக. ஸோ இந்த ஃபீச்சர் ஃபைலுக்கான ஸ்டெப் டெஃபினிஷன் எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் டெஃபினிஷன் பேக்கேஜ்ல கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டெப் டெஃபினிஷன் பேக்கேஜை இங்க வந்து மென்ஷன் பண்ணும். இதுதான் ஃபீச்சர் ஃபைல், அதுக்கான ஸ்டெப் டெஃபினிஷன்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் நமக்கு க்ளூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து கமா போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு க்ளூ இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டெப் டெஃபினிஷனோட பேரை மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, நம்ம வேற எதுவுமே கொடுக்கல, ஸ்டெப் டெஃபினிஷனோட பேர். ஃபைன். அதுக்கப்புறம் இதுக்கு கமா கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ரன்னர் கிளாஸ்ல எது எதுலாம் ரொம்ப முக்கியமோ அது மட்டும் தான், எது மேண்டேட்டரி அதுதான் பார்க்கிறோம். ஸோ பிளக்இன் வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸிகியூஷன் நடந்தா அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா, அதுதான் இந்த பிளக்இன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன சொல்றேன், பிரிட்டி அப்படின்ற ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஓகே, கமா நான் என்ன பண்ண போறேன், என்னோட HTML ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறேன். அந்த HTML ரிப்போர்ட்டை வந்து நான் எங்க வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய டார்கெட்ல நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிளாங்கா இருக்கு. ஸோ இந்த டார்கெட் கீழே நான் என்ன பண்ண போறேன், HTML ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறேன். HTML காலன் டார்கெட். ஓகே, இதுக்கு கீழே என்ன டைப் ஆஃப் HTML ஃபார்மேட் உங்களுக்கு வேணும், என்ன பேர்ல வேணும் அப்படின்றத கொடுக்குறீங்க. .html அவ்வளவுதான்.
ஓகே, இதுதான் பேசிக்கான JUnit 4ஓட ரன்னர் கிளாஸ். ஓகே, ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ரைட் கிளிக் ரன் as JUnit test நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஐ மீன் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்ளிகேஷன் லோட் ஆயிடுச்சு, பட் எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா இங்க வந்து எனக்கு எக்ஸிகியூஷன் நின்றுடுச்சு. ஏன்னு போய் பார்த்தா நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யூசர் நேமுக்கு. எங்கன்னு பார்க்கணும் நம்ம. ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லாகின். ஓகே, இங்கே எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா பேஜே வந்து ப்ராப்பரா லோட் ஆகல. அதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணதால அப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி சினாரியோஸ்ல அப்படின்னா நம்ம வெப் டிரைவர் வெயிட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, எக்ஸ்பிளிசிட் வெயிட் யூஸ் பண்ணி இது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ வெப் டிரைவர் வெயிட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இதுக்கு கீழே தான் நமக்கு தேவையான மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ வெப் டிரைவர் வெயிட்டுக்கு நீங்க வந்து 2 பெராமீட்டர் வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் வந்து எந்த ப்ரௌசருக்காக வெயிட் பண்ணணும், ஓகே, என்ன டிரைவருக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அது கூடவே எவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லணும். இது வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட்ல நமக்கு வந்து வரும். ஓகேங்களா, சோ வெப் டிரைவர் வெயிட் ஓகே, ஆனா அது எவ்வளவு நேரம் வெயிட் ஆகுது வெயிட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் வந்து எதுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இருக்கு, லாங் இருக்கு, அதுல வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, சோ எதுக்கு எக்ஸ்பிளிசிட் வெயிட் போறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம், நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு இதுக்காக வெயிட் பண்றேன், ஒரு ஆக்ஷனுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா தான் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட்டுக்கே போவோம். ஓகேங்களா, சோ அதனாலதான் இங்க வரும். ஸோ நியூ வெப் டிரைவர் வெயிட் உள்ள டிரைவர் கமா டியூரேஷன் டாட் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே, நீங்க நானோ செகண்ட், மில்லி செகண்ட், மினிட்ஸ் எதுல வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து செகண்ட்ஸ் கொடுக்குறேன், 40 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த வெயிட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், வெயிட் அன்டில் என்ன கண்டிஷனுக்காக வெயிட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்ல போறோம். ஸோ வெயிட் டாட் அன்டில் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன். ஓகே, எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ்ல நான் என்ன சொல்ல போறேன், டாட் விசிபிலிட்டி ஆஃப் எலிமெண்ட் லொகேட்டட். ஓகேவா, ஸோ விசிபிலிட்டி ஆஃப் எலிமெண்ட் லொகேட்டட் அப்படின்றத கொடுக்க போறேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா பை டாட் எந்த எலிமெண்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்றத சொல்லணும். ஸோ பை டாட் யூசர் நேம் நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த பை டாட் யூசர் நேம் வச்சு நமக்கு வெயிட் பண்ணதான்னு பார்ப்போம். ஓகே, இதை நான் தூக்கிட்டேன். டபுள் கோட்ஸ் எடுத்துட்டா நம்மளோடது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். செமிகாலன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன ஆகுதுன்னு. ஓகே, இட் ஹேஸ் டு வெயிட், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ப்ரொசீட் ஆகணும். ஸோ அப்ளிகேஷன் லோட் ஆகுது. ஓகே, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி பாஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ரன்னர் கிளாஸ் எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது JUnit 4ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது JUnit 5ல வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல மாத்திடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எக்ஸிகியூஷன் வந்து பாஸ். ஃபைன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன் நம்ம என்ன பண்ண போறோம், இது அப்படியே JUnit 5க்கு மாத்த போறோம். ஏன்னா அதுதான் இப்ப வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா, அதுதான் இது வந்து டெப்ரிகேட் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக தான் இந்த ரன்னர் ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.